கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸ்காட்லாந்திலுள்ள ஒரு நண்பர்கள் குழு பொழுதுபோக்கிற்காக மீன்பிடித்து மகிழ்ச்சியாக ஒரு நாள் முழுவதையும் செலவழித்துவிட்டு ஒரு விடுதியில் கூடியிருந்தார்கள். அந்த குழுவில் ஒருவர்தான் பிடித்த மீன்களை பற்றி கூறும்போது கையை ஆட்டி பேசியதில் ஒரு கண்ணாடி பூஜாடியை தட்டி விட்டுவிட்டார். சுவரில் பட்டு நொறுங்கி பளிச்சென்று இருந்த வெள்ளை சுவரில் கரையை ஏற்படுத்தியது. அந்த மனிதர் விடுதி மேலாளரிடம் மன்னிப்பு கேட்டதோடு தான் ஏற்படுத்திய சேதத்திற்கு பணம் செலுத்துவதாகவும் கூறினார். ஆனாலும் அந்த சுவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று வருந்தினார். அருகில் இருந்த வேறொருவர் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் சொல்லி எழுந்து வந்து தன்னிடமிருந்த ஒரு தூரிகையால் அந்த கரையை சுற்றி வரைய ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் அந்த கரை ஒரு கலை மானாக மாறியிருந்தது. அந்த மனிதர் விலங்குகளை அழகாக படம் வரையக்கூடிய ஸ்காட்லாந்தை சேர்ந்த பிரபலமான E.H. லான்சியர் சங்கீதம் 51 எழுதிய இஸ்ரவேலின் மிக சிறந்த ராஜாவாகிய தாவீது தன்னுடைய பாவங்கள் காரணமாக தன் மீதும் கரைப்படிய செய்தார். தன் சேவகன் மனைவியை அபகரித்ததோடு உரியாவை போரில் மரணமடையும்படி செய்தான். அந்த 2 செயல்களுக்குமே மரணம்தான் தண்டனை. ஆனால் அவன் தேவனின் கரங்களில் விழுந்து தன்னை தரை மட்டும் தாழ்த்தி தேவனிடம், உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று மன்றாடினார். உடனே தாவீதின் பாவத்தினால் உண்டான கரையை தேவன் கழுவி சுத்திகரித்து மன்னித்து மறந்து தன் இருதயத்திற்கு ஏற்றவன் என கூறுகிறார். தாவீதுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை அவர் வாழ்வில் நிறைவேற்றினார். தவறுவது மனித இயல்பு. ஆனால் அந்த தவறு தவறாகவே இல்லாமல் இருக்க அதனால் வரும் சாபத்திற்கு நீங்களாக இயேசுவிடம் மன்றாடுங்கள். அவரது கரத்தில் நம்முடைய கரை படிந்த வாழ்வை கொடுக்கும்போது அதை அவர் அற்புதமாய் பிறர் கண்டு ஆச்சரியப்படும் வகையில் மாற்றுவார். ஆம் என கண்பானவர்களே, துண்டிக்கப்பட்ட அவருடனான உறவை புதுப்பித்து கொள்ளுங்கள். அப்பா பிதாவே என அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை தந்து அவரோடு இருக்கும் நித்திய சந்தோஷத்தையும் தருவார். ஆம், என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை என்ற குற்ற மனசாட்சியோடு விழாமல் தேவனிடம் அறிக்கையிட்டு கெஞ்சி புது சிருஷ்டியாக மாறுங்கள். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அல்லேலூயா. God bless you.